மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் ஃபாதர். நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கங்களேன். மாதா டிவி நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வாரம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைகின்ற எழுத்தாளர் அருட்சகோதரி தன்யா அவர்கள். அருட்சகோதரி தூய அவிலா தெரசாலின் கார்மல் சபையை சார்ந்தவர்கள். தற்போது செங்கல்பட்டில் உள்ள அவர்களது விமலா மாநில தலைவி இல்லத்திலே இறையழைத்தல் ஊக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அருட்சகோதரி வாழ்விலே ஆசிரிய பணியை பல ஆண்டுகள் செய்தவர்கள். ஏற்கனவே உன் பணியில், இன்மை சாலிட்யூட், என்னை அழைத்தவர் என்ற 3 புத்தகங்களை தொடர்ந்து எண்ணுவது உயர்வு என்கிற 4வது புத்தகத்தை அருட்சகோதரி அவர்கள் படைத்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் சிஸ்டர். தேங்க்யூ ஃபாதர். இந்த புத்தகமானது 50 தலைப்புகளில் குறிப்பாக மாணவர்களை மையப்படுத்தி, மாணவருடைய நலன், அவருடைய படிப்பு, அவருடைய எதிர்காலத்தை மையப்படுத்தி அவர்களுக்கு உற்சாகமூட்டுவது போல, அவரிடம் தன்னம்பிக்கை வளர்ப்பது போல எழுதப்பட்டிருக்கிறது. மாணவர்களோடு தொடர்புடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு சில தலைப்புகளும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நூலை செங்கல்பட்டில் உள்ள தூய அவிலா தெரசாலின் கார்மல் சபை வெளியிட்டிருக்கிறது. இந்த நூல் 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நூலினுடைய விலை ரூபாய் 150. சிஸ்டர், மீண்டுமாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏற்கனவே நீங்கள் மாதா தொலைக்காட்சியில் என்னை அழைத்தவர் என்ற புத்தகத்தின் வழியாக அறிமுகமானீர்கள். இப்பொழுது எண்ணுவது உயர்வு, இந்த புத்தகத்துடைய தலைப்பு கொஞ்சம் நேயர்களுக்கு விளக்குங்களே சிஸ்டர். எண்ணுவது உயர்வு, நம்மளது எண்ணங்கள் என்னைக்கும் உயர்வாக இருக்கணும். கடவுள் எல்லாத்தையும் சரிசமமாக தான் படைத்திருக்காரு. ஓகே. சிலவங்களுக்கு என்னால் இயலாது, என்னால் முடியாதுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டுறதாக, சிறப்பாக மாணவர்களுக்கு இதை படிக்கும்போது உற்சாகம் வரும். கண்டிப்பாக தாழ்வு மனப்பான்மையிலிருந்து ஒரு முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு எண்ணத்தை இந்த புக்கு ஏற்படுத்தும். அதன் மைய கருத்தை பிள்ளைங்களுக்கு ஒரு முன்னோக்கு பார்வையை கொடுக்க வேண்டும். அதான் எண்ணுவது உயர்வு. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்க பெரியவங்க. நல்ல எண்ணங்கள் இருக்கிற பொழுது நல்லா இருக்கும். இப்போ உயர்வாக எண்ணுகிற பொழுது நம்ம உயர்வுக்கு செல்வோம். அந்த ஒரு தலைப்பில் எழுதியிருக்கிறீங்க. இந்த அட்டைப்படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சிஸ்டர். இந்த அட்டைப்படத்தில் பார்த்தீங்கன்னாக்க நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் இருக்கிறாரு. 2வது ஒரு சிறுமி வானை நோக்கி பார்க்கிறார். அது எனக்கு ஒரு விமானம் மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு ஆசையாக இருக்கும், நம்ம மேல் நோக்கி பறக்கணும்னு. ஸோ இந்த புத்தகம் மாணவர்களுக்கு மேல் நோக்கி பறக்கணும், உயர்ந்த எண்ணத்தில் இருக்கணும், வாழ்க்கையில் லட்சியத்தை அடையணும். அதான் இந்த ஒரு சிம்பாலிக்காக கொடுத்துருக்குறீங்க. எஸ் ஃபாதர். அது மாதிரி நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் கூட கனவு காணுங்கள், எப்பொழுதுமே கனவு காண அவர் தூண்டுகிறார். கனவு என்பது தூங்கும் போது வருவதல்ல, தூக்கத்திலிருந்து விழிப்பை கொடுப்பது கனவு அப்படின்னு கூட அவர் சொல்லுவார். ஓகே சிஸ்டர், இப்பொழுது இந்த புத்தகத்திற்குள் செல்கிறோம். அதற்கு முன்னால் உங்களுடைய புத்தகத்திற்கு வாழ்த்துரை வழங்கி இருக்கக்கூடிய உங்களுடைய மாநில தலைவி அருட்சகோதரி வெரோனி அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, இந்நூலின் ஆசிரியை அருட்சகோதரி தன்யா, மாணவர்களுக்காக படைக்கப்பட்ட இந்த நூல் குழந்தைகளை நல்வழிப்படுத்திட, நாளைய தலைவர்களை உருவாக்கிட, நாளைய நல் சமுதாயத்தை உருமாற்றிட உதயமான சிந்தனைகளை அனுபவித்த வாழ்க்கை பாடத்தை அடிப்படையாக கொண்டு எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நூலுக்கு வாழ்த்துரை வழங்கியிருக்கக்கூடிய யூடியூபர் ஜானகிராமன் அவர் சொல்லுகிற பொழுது, மாணவர்கள் மட்டுமல்லாது ஒவ்வொரு ஆசிரியரும் படிக்க வேண்டிய புத்தகம் இது. ஏனென்றால் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கு பெற்றோர்களுக்கு என்று ஒவ்வொருவருக்குமே ஒரு சில கருத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அடுத்ததாக கவிஞர் குமரி ஆதவன் அவர்கள் உங்களை பற்றி சொல்லுகிற பொழுது,
இந்நூலில் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்ற ஒரே லட்சியத்துடன் தொடக்கப்பள்ளி மாணவர்களும் படித்து தம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் எளிமையான மொழிநடையில் 50 சிறு கட்டுரைகளை எழுதியுள்ளார். குழந்தைகளுக்காக எழுதப்பட்டுள்ள இந்நூலை குழந்தை மனநிலையில் இருந்து கொண்டே வாசித்தேன் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். எழுத்தாளர்கள், இப்பொழுது நாம் இந்த புத்தகத்திற்குள் செல்கிறோம். இந்த புத்தகத்தை எழுதுவதற்கான நோக்கம் என்ன சிஸ்டர் உங்களுக்கு? எனது நோக்கம் என்னன்னாக்க, நான் வந்து 10 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியை தொடர்ந்து செய்து வருகிறேன். என்னுடைய வகுப்புகளை பார்க்கும்போது மாணவர்கள் பின்தங்கிய மாணவர்கள் இருக்கிறாங்க, நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. பாதிக்கு பாதி பிள்ளைங்க பின்தங்கிய மாணவர்கள். அவங்க கண்டிப்பாக இதை படித்து அவங்க தாழ்வு மனப்பாலிருந்து மேலே வந்து தன்னாலே முடியும், அந்த தன்னால் முடியும்னு அந்த உணர்வை கொடுக்க வேண்டியதுக்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டது. ஓகே, இப்போ ஒரு சில தலைப்புகளை எடுத்து நம்ம பார்க்கலாம் சார். முதல் தலைப்பு முதல் வெற்றி அப்படிங்கிற ஒரு தலைப்பு, பக்கம் எண் 1. இந்த தலைப்பில் நீங்கள் வாசகர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன சார்? முதல் வெற்றி, இதில் நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னாக்க, இது வாழ்க்கை அனுபவம் தான், எல்லாமே ரியல் இன்சிடெண்ட், அதை வச்சு தான் எழுதியிருக்கிறது இந்த புத்தகம். முதல் வெற்றியில் வந்து ஒரு ஆசிரியராக நான் வந்து பணியாற்றும் போது என்னுடைய வகுப்பு மாணவர்கள் என்ற பிகினிங்கில் நல்லா, நான் ஒரு ஸ்கூலுக்கு புதுசாக போயிருக்கேன். நான் போயிருக்கும்போது நல்லா பிகினிங்கில் நம்ம கிளாஸுக்கு ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்கன்ட்டு எல்லாமே பேச ஆரம்பித்தாங்க பிள்ளைங்க எல்லாமே. அப்போ நானும் ஈக்குவல் எல்லாத்தையும் பேச ஆரம்பித்தேன். கிளாஸ் எடுக்கும்போது பிள்ளைங்களை நல்லா கவனிச்சாங்க, என்கிட்ட அன்பாக இருந்தாங்க, நானும் பிள்ளைங்க அன்பாக இருந்தேன். ஆனால் முதல் மாத தேர்வில் பார்க்கும்போது பிள்ளைங்க பாதிக்கு பாதி சரியான பதில் எழுதலை எக்ஸாமுக்கு. அது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. இருந்தாலும் நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே நமக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அந்த பிள்ளைங்க வந்து பாடத்தில் சரிவர எழுத முடியல. காரணம்னாக்க அந்த பிள்ளைங்களுக்கு வெற்றியின் அனுபவம் கிடைக்கல. அதனால் என்ன செஞ்சேனாக்க, நான் இது இங்கே மட்டும் கிடையாது, நான் போகக்கூடிய ஸ்கூலில் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை என்னன்னாக்க, படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த ஒரு கொஸ்டின் கொடுத்தாலும் உடனே எழுதிடுவாங்க. ஆனால் படிக்காத மாணவர்கள் அப்படி கிடையாது. அதனால் அந்த கிளாஸில் நான் 6th ஸ்டாண்டர்டுக்கு நான் கிளாஸ் டீச்சராக இருந்தபோது ஒரு 10 டிக்டேஷன் போட்டேன். நான் பார்க்கும்போது அந்த படிக்கிற 10 பிள்ளைங்க மட்டும்தான் அந்த 10க்கு 10 எடுத்திருந்தாங்க. படிக்காத மாணவர்கள் 1 மார்க் 0 எடுத்திருந்தாங்க, 2 மார்க் எடுத்திருந்தாங்க. ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு என்ன சொன்னாக்க, படிக்காத மாணவர்களுக்கு அந்த டிக்டேஷனை 2 நாள் முன்னாடியே கொடுத்து, நீ இதை படிங்க, படித்து ஈவன் வந்து அவங்க ஸ்கூலில் வீட்டுக்கு போனால் கூட அவங்களுக்கு படிக்க நேரம் இருக்காது, சூழ்நிலை வேறு மாரி இருக்கும். ஆனால் கிளாஸ்லேயே வந்து இந்த 10 நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் வந்து இன்றைக்கி 5 எழுதி காட்டுங்க, நாளைக்கு ஒரு 5 எழுதி காட்டுங்க. ஸோ பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, அந்த வகுப்புலையே படித்து முடிச்சிடுறாங்க. 2வது வீட்டிலே போய் கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பார்க்குறாங்க. ஸோ 3rd டே ஆர் 4th டே நான் டெஸ்ட் வைக்கும்போது அந்த படிக்கக்கூடிய மாணவனும் அதே 10 டிக்டேஷன் எழுதுகிறான். இந்த படிக்காத மாணவர்கள் ஸ்லோ லேர்னர்ஸ் அவங்களும் அந்த 10 டிக்டேஷன் எழுதுகிறாங்க. திருத்தி வரும்போது அவங்களும் 10 மார்க்கு, படிக்காத மாணவர்களும் 10 மார்க்கு. வாழ்க்கையில் முதல் தடவை அவங்க வெற்றி அனுபவிக்கிறாங்க. ஸோ 10 out of 10 பேப்பரில் பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லையெல்லாம் மகிழ்ச்சி. இத்தனை நாள் நான் வந்து 10க்கு ஒரு 2 மார்க்கு, 0 மார்க்கு, 1 மார்க் வாங்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு 10 out of 10 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஈக்குவலாக நான் மார்க் எடுத்துட்டேன்னு அவங்களுக்கு ஒரு முதல் வெற்றி. அப்போ அவங்களுக்குள்ள என்ன ஒரு தாக்கனாக்க, படித்தால் நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன். அதே மாதிரி தான் வகுப்பு தேர்விலையும் 2 கொஸ்டின் 5 மார்க், 2 கொஸ்டின் 10 மார்க் 25 மார்க்குக்கு வைக்கிறது. அதை 2 நாள் முன்னாடியே, 1 வாரம் முன்னாடியே கொடுத்து இதையே படிங்க, திரும்பி படிங்கன்ட்டு வகுப்பு தேர்வுக்கு தயாரிப்பேன். அது தயாரிக்கும் போது பிள்ளைங்க அந்த ஆன்சரை கரெக்டாக எழுதும்போது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஈக்குவலாக மதிப்பெண் பெறுகிறாங்க. இந்த வெற்றியை வாழ்க்கையில் அவங்க மறக்க மாட்டாங்க. ஸோ படித்தால் கண்டிப்பாக வெற்றி அடைவேன் ஒரு எண்ணம் வருது. அது எக்ஸ்பெரிமெண்ட் பெஸ்ட் செஞ்சு பார்த்தேன். இதுவரை மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்துட்டு இருக்காங்க. வெற்றி அனுபவம் வந்து ஒரு மாணவனை இன்னும் வெற்றிக்கு அழைத்து செல்கிறது. ஆமா ஆமா, எஸ் ஃபாதர். அதே மாணவன் மற்ற முழு ஆண்டு தேர்வுலையும் கொஸ்டின் டெஸ்ட் கொடுத்துருவாங்கன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல? இல்ல ஃபாதர், அப்படி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சொல்லிட்டேன் நான் முன்னாடியே, முள்ளாண்டு தேர்வுக்கு அப்படி கிடையாதுன்னு. இப்போ 25 மார்க்குக்கு 25 எடுத்தவனுக்கு திரும்பி பேக்ல போறதுக்கு மனசு வராது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வியாபாரி நைட்டு வந்து ஒரு 2-3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு மார்க்கெட் போயிட்டு வருவாங்க. எனக்கு காசை பார்த்தவங்க அவங்களாம். போனால் நமக்கு இன்னைக்கு சம்பளம் கிடைக்கும், இன்னைக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும்னு. அதனால தான் அவங்க ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறாங்க. அதேமாரி தான் மாணவர்கள்
படித்தால் கண்டிப்பாக எனக்கு மார்க் கிடைக்கும், அது வெற்றியை கொடுத்து விட்டால் போதும் நமக்கு. கண்டிப்பாக அவங்க அந்த ஒரு முறை வெற்றி பெற்றோம்னா அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் படிக்க வாய்ப்பு இருக்கு. எஸ், இது நாள் வரையும் வாங்காதவங்க இப்போ 25 வாங்கும்போது 10/10 வாங்கும்போது பின்னடையக்கூடாது. அதான் ஏறக்குறைய இதே தலைப்பை ஒட்டி தலைப்பு எண் 20 சமூக அறிவியல் ஆசிரியை. எஸ் ஃபாதர். அந்த ஒரு தலைப்பில் அந்த ஒரு ஆசிரியை அவங்க கடைபிடித்த அந்த பழக்கத்தை நீங்கள் முன் வைக்கிறீங்க. பக்கம் 49. சமூக அறிவியல் ஆசிரியர், அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இங்கே சமூக அறிவியல் ஆசிரியர் அது எந்த ஒரு ஆசிரியராக இருக்கட்டும், என்றைக்கும் பாடத்தை மட்டும் நடத்திட்டு திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைய, திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வரைய பாடத்தை மட்டும் நடத்தி முடிச்சுட்டு இதை மட்டும் படிங்க, இப்படி தான் இருக்கணும், ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கிளாஸ் ரூம் ஒரு அமைப்பை கொடுக்கும்போது மாணவருக்கு ஒரு வெறுப்பு உண்டாக்கும், ஒரு போரிங் வரும் அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு இந்த ஆசிரியர் என்ன செய்கிறாங்கனாக்க, வாரத்தில் ஒரு நாள் ஆல் த ஃப்ரைடேஸ் இந்த லாஸ்ட் பீரியட் என்ன செய்கிறாங்கனாக்க, இது பிள்ளைங்களுக்காக உள்ள நேரம், இன்டராக்ஷன் பீரியட், கலந்துரையாடல். அவங்க இப்போ டீச்சர் சொசைட்டியை பற்றி உள்ள விஷயங்கள் சொல்லுது, அறிவியல் தகவல்களை பகிர்ந்து கொள்வது, இதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் த சப்ஜெக்ட். சரிங்க சார். சொல்லும்போது பிள்ளைங்களுக்கு ஒரு ஆர்வம் வருது. ஸோ ஓகே, நம்ம இந்த மாரியும் அடுத்த வாரத்தில் நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த கிளாஸ் நீங்கள் நடத்தணும், இதை சொல்லணும், புதிய புதிய தகவலை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது மாணவர்களுக்கு ஓகே அடுத்த வாரம் நான் முன்னாடி வரப்போகிறேன் சொல்லணும், ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது மாணவர்களுக்கு ஒரு உற்சாகம் வருது, உத்வேகம் வருது. தலைப்பின் 22 என் பெயர் சொல்லி அழைத்த என் தலைமை ஆசிரியை அப்படிங்கிற ஒரு தலைப்பு. நம்ம இப்போ கலந்துரையாடிய இந்த 2 நிகழ்வுகளுமே ஒரு ஆசிரியை எவ்வாறு மாணவருடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய, வெற்றி அனுபவத்தை தரக்கூடிய, இன்னுமாக அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடத்துகிற பொழுது அவர்கள் ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஏறக்குறைய இந்த 22வது தலைப்பு என் பெயர் சொல்லி அழைத்த தலைமை ஆசிரியங்கிற தலைப்பில் கூட ஒரு 2000 பேர் படிக்கக்கூடிய பள்ளியில் ஒரு வகுப்பாசிரியர்னாலும் கூட பரவாயில்லை, தலைமை ஆசிரியர் ஒரு மாணவியுடைய பெயர் சொல்லி அழைக்கிற பொழுது அந்த மாணவிக்கு ஒரு மிக மகிழ்ச்சியாக இருப்பதை அங்கே குறிப்பிட்டிருக்கிறீங்க. அப்போ என்னையும் தலைமை ஆசிரியர் அறிந்திருக்கிறார் என்று. இவ்வாறாக ஒரு ஆசிரியர் என்பவர் பிள்ளைகளுடைய மனநிலையை அறிந்து அவருடைய விருப்பத்தை அறிந்து அவர்களை அங்கீகரிக்கின்ற பொழுது வெற்றி நிச்சயம் என்பதை. இன்னொன்று, அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பறையில் கடைசியாக இருக்கிற மாணவரையும் இந்த ஒரு ஆசிரியர் சென்றடைய வேண்டும். நம்ம ஆண்டவர் இயேசு ஒரு நல்ல ஆசிரியர் அல்லது போதகர் நம்ம சொல்கிறோம். எப்படின்னா, அவர் மக்கள் மொழியில் பேசுகிறார், புரிந்து கொள்ள முடியாத கருத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடிய கதைகள் வழியாக விளக்குகிறார் நம்ம பார்க்குறோம். இப்போ மீனவர்கள் வாழக்கூடிய பகுதி போனோன்னா அவர்களுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய கருத்துக்கள், விவசாயிகள் வாழக்கூடிய பகுதி அதோடு தொடர்புடைய கருத்துக்களை சொல்லி இறையாட்சியை சொல்லுகிறார். அதுபோல் ஆசிரியர்களும் மாணவருடைய மனநிலையை புரிந்து அவருடைய புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை புரிந்து வகுப்புகள் எடுக்கிற பொழுது வெற்றியை கொடுக்கலாங்கிறத ஆசிரியர்களுக்கான ஒரு சில தலைப்புகளில் சொல்லியிருக்கிறீங்க. அடுத்ததாக சிஸ்டர், தலைப்பு எண் 8 மாணவன் சசி என்கிற ஒரு தலைப்பு. மாணவன் சசி அது என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். இதில் குறிப்பிட்ட எல்லாமே என்னுடைய ஸ்டூடெண்ட் இருந்தாலும் மாணவன் சசி ஒரு சிறப்பு மிக்க மாணவன். நான் என்னைக்கு அந்த ஸ்கூலுக்கு நான் அந்த ஸ்கூலுக்கு புதுசாக போகும்போது அந்த மாணவன் அவன் பேர் தெரியாது, எப்பொழுதும் ஒரு ஓரமாக கிளாஸ் ரூம் வெளில நின்றுட்டே இருப்பான். நான் அவன் கிளாஸை கடந்து தான் நான் 10th போகணும். மேலே போகும்போது அந்த பையன் நிற்பான். ஒரு நாள் பார்த்தேன், செகண்ட் டே பார்த்தேன், தேர்ட் டே பார்த்தேன், வெளில நின்றுட்டே இருக்கான். ஸோ ஒரு பார்த்துட்டு நான் பார்க்காத மாதிரி போக முடியாது. சரி, ஒரு நாள் என்ன சொன்னாக்கா அவனை கூப்பிட்டு பேசுகிறேன், எதுக்கு என்ன காரணம், ஏன் லேட்டாக வர, எதுக்கு வெளில நிற்கிறேன்னு கேட்கும்போது அவன் எந்த ஒரு பதிலும் சொல்லவே இல்லை, அமைதியாக இருக்கான். அப்புறம் செகண்ட் டே நான் திரும்பி கேட்குறேன், தம்பி உன் பேர் என்னடா அப்படின்னு சொன்னால் பதில் தரவே இல்லை, அமைதியாக தலையை குனிஞ்சு நிற்கிறான். அவன் 10th படிக்கிற மாணவன் வேற, என்னோட ஹைட்டாகவும் இருக்கான், பெரிய பையனாகவும் இருக்கான். என்னன்னே புரியல, ஏன் அவன் அமைதியாக இருக்குன்னு தெரில. ஸோ 1 வீக் இப்படி போகுது. அப்புறம் அவன் கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க, மாணவன் சசி மிகவும் பின்தங்கிய மாணவன், வகுப்புக்கு என்னைக்கு லேட்டாக வரக்கூடிய மாணவன், எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான், படிப்பில் ஆர்வம் இல்லாத மாணவன். ஸோ இப்படி கேட்கும்போது மனசு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. இதை பார்த்துட்டு கேட்டுட்டு நம்ம அமைதியாக இருக்க முடியாது. ஒரு நாள் என்ன செஞ்சேனாக்க, எனக்கு அந்த வகுப்புக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அன்னைக்கு வகுப்பு டீச்சராக விடுமுறை, அன்னைக்கு தலைமை ஆசிரியர் சொன்னாங்க அந்த வகுப்புக்கு போங்க. அது போகும்போது மாணவன் சசியை பார்த்து பேசுகிறேன் நான். அவன் பேசும்போது அவன் சொல்கிறான், அவன் பேர் என்னன்னாக்கா மெதுவா என் பேர் சசி அப்படிங்கிறான். வேற என்ன சொல்லணுமானாக்கா எதுவுமே வாய்ப்பு திறக்கவே கிடையாது. அடுத்த நாள் எனக்கு திரும்பி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வகுப்புக்கு போகும்போது போய் அப்துல் கலாம், பில் கேட்ஸ் அண்ட் சச்சின் டெண்டுல்கர், டோனி இவர்களை பற்றி லைஃப் ஹிஸ்ட்ரியை அந்த பிள்ளைங்களுக்கு எடுக்கிறேன். அப்படின்னு விஷயங்கள் சொல்லும்போது
அவனுக்கு முகத்தில் ஒரு முகமலர்ச்சி, உற்சாகம் பார்க்குறத என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ரெண்டாவது யூடியூபர்னு சொல்லும்போது, யூடியூபர் மதன் கவர்னு சொல்லும்போது பெல் அடிச்சிருச்சாங்க. ஸோ பிள்ளைங்களாம் ஒரே கதை, எங்களுக்கு மதன் கௌரி பற்றியும் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டே நான் என்ன செஞ்சுட்டேன், கிளாஸுக்கு திரும்பி போகும்போது அங்கே சசி இல்லை அந்த இடத்துல. சரி சசி என்ன வரலையோ, ஸ்கூலுக்கு வரலையோ அப்படின்னு கிளாஸ் ரூம் எட்டி பார்த்தா சசி உட்காந்துருக்கான். முடி ஹேர் கட் பண்ணி ப்ராப்பராக ஹேர் கட் பண்ணி ட்ரெஸ் இன்சர்ட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கான். அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்துச்சு அவனுக்கு. சரிங்க சார். ஸோ அந்த மாணவனுடைய அந்த மனநிலையை புரிந்து கொண்டு நீங்கள் அவனுக்கு அவனுடைய டாப்பிக்கை பேசுகிற பொழுது அவன் ஆர்வமாக இருக்கிறான். ஓகே. 37வது தலைப்பு சிஸ்டர், மாணவன் தினேஷின் திறமை அப்படிங்கிற ஒரு தலைப்பு, பக்கம் 87. இந்த புக்கு பெரும்பாலும் பின்தங்கிய மாணவர்களுக்கு மையமாக எழுதுறதுனால இவனும் பெரும்பாலும் அந்த ஒரு இதாக தான் வந்துட்டுருக்கோம். சரிங்க. மாணவன் தினேஷ் அவன் எந்த ஒரு வகுப்புலாம் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருப்பான். ஆனால் அவனுக்கு என்ன ஒரு திறமைனாக்க, சமூகத்தை பற்றி கேட்டால் எல்லாமே பர்ஃபெக்டாக சொல்லுவான். ஜென்ரல் நாலேஜ் அதிகம். ஐபிஎல் டீம் பற்றி சொன்னாக்க யார் எந்தெந்த டீமை யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்கா அப்படின்னு எல்லா தெளிவும் சொல்லுவான். ஆனால் படிப்பில் மட்டும் ஆர்வம் கிடையாது. ஸோ அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, தமிழ் இலக்கிய மன்றம் நடக்கும்போது அங்கே ஊராட்சி தலைவர் பிள்ளைங்களை பார்க்குறாரு. பார்த்து பிள்ளைங்கிட்ட பேசுகிறாரு. தமிழ் இலக்கியத்தை பற்றி பேசும்போது இப்போ ஜென்ரல் நாலேஜாக ஒரு ஜிகே கொஸ்டின் கேட்குறாரு பிள்ளைங்கள்ட்ட. ஸோ அங்கே ஒரு 750 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்கூலில் எல்லாமே அவர் கேட்டதெல்லாம் கொஞ்சம் மாணவர்களுக்கு அப்பாற்பட்ட கொஸ்டின். ஓகே. எல்லாமே அமைதியாக இருந்தாங்க. ஆனால் மாணவன் தினேசன் கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பதில் சரியாக கொடுத்தான். இதை பார்க்கும்போது எங்கள் தலைமை ஆசிரியர் உள்ள டீச்சர்ஸுங்களுக்கு ஒரே பெருமை. ஓகே, அட்லீஸ்ட் எல்லாமே அமைதியாக இருந்தால் ஸ்கூல் நேம் இதாயிரும். பட் இந்த பையன் அப்பாற்பட்ட கொஸ்டின் பதில் சொல்கிறானேன்னு. அவனுக்கு அது முடிஞ்ச உடனே அவனை கூப்பிட்டு ஒரு 1000 ரூபாய் பரிசு கொடுக்குறாங்க தினேஷுக்கு. ஸோ அவனுக்கு பிள்ளைங்கள்லாம் எல்லாம் கைத்தட்டுறாங்க. அந்த கைத்தட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்திருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு 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 பாராட்டுதலே வாங்குறான். அன்னைக்கு டீச்சர் பிரின்சிபல் போய் அவனை தனியாக மீட் பண்ணி உனக்கு திறமையை பற்றி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதோடு சேர்ந்து படிப்போடு சேர்ந்து திறமையை வளர்த்துக்கிட்டா நீ வாழ்க்கையில் எங்கேயோ போகலான்ட்டு ஒரு இன்புட் கொடுக்கும்போது, ஒரு பிரின்சிபலே இறங்கி பேசும்போது அவனோட வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியுது. அது நடந்திருக்கு. நல்லாவும் இப்போ படிச்சுட்டு இருக்கான் பையன். வெரி குட் சிஸ்டர். 35வது தலைப்பும் ஏறக்குறைய கழுகு போல் உயர்ந்தாள் மாணவி கல்பனா என்கிற ஒரு தலைப்பு, பக்கம் 85. நாம் யாரோடு போட்டி போட வேண்டும் என்கிற கருத்தில் நீங்கள் இந்த தலைப்பை வச்சிருக்கிறீங்க. இப்போ கல்பனா என் கிளாஸில் உள்ள மாணவி எப்போது நல்லா படிக்கக்கூடியவ. ஆனால் அவள் எப்பொழுது செகண்ட் ரேங்க் தான். அவளுக்கு அச்சீவ் பண்ணுறது ஃபஸ்ட் ரேங்க் நான் எடுக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் அவள் ஃபஸ்ட் ரேங்க் வரல. ஏன்னா அவளோட படிக்கக்கூடிய இன்னொரு மாணவி இருக்கா. அதனால் எப்பொழுது செகண்ட் ரேங்க் வரும். ஈவன் பெற்றோர்கள் கூட என் மகன் நல்லா படிக்கிறா ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க மாட்டாளேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நான் டீச்சர்ஸுங்க என்னது பிள்ளை எழுதிருக்கு அதுக்கேற்ற மார்க் தான் கொடுக்க முடியும்னு. ஸோ அப்போ கிளாஸ் டீச்சராக நான் என்ன சொல்கிறேன்னாக்க, நீ ஏன் உன் கிளாஸ் அவள்கிட்ட போட்டி போடுற? ஏ செக்ஷன்லையும் பி செக்ஷன்லையும் இன்னும் 2 பிள்ளைங்க இருக்காங்க, லோகேஸ்வரி கணக்கெல்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட போட்டி போடு. அவங்கள நீ கல்பனாவை இவ்வளவு நீ மிஞ்சலாம் அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் மாத தேர்வில் இவளோட ஏம் தன்னுடைய கிளாஸ் வகுப்பு தோழியோட கிடையாது, அடுத்த வகுப்பு உள்ள மாணவி அவள்கிட்ட போட்டி போடுறான். போட்டி போட்டு அவள் எந்த ஏம்னாக்கா 495 மார்க் வாங்கணும் அப்படின்னு ஏம் பண்ணுறா. ஏன்னா அந்த வகுப்பு மாணவி 490க்குமே எடுக்கக்கூடியவ. அவள்கிட்ட போட்டி போடும்போது வகுப்பு மாணவிகிட்ட போட்டி போட்டு முன்னுக்கு வரான். ஓகே. ஸோ அதான் நான் சொல்ல வருது என்னன்னாக்கா, நம்மளை இது போட்டி உடன் இருக்கும் சக மாணவர்கள் இருக்கக்கூடாது. நம்மளை விட அதிகமாக இருக்கவங்க அவங்கள்ட்ட போட்டி போட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம். நிறைய கருத்துக்கள் உங்களுடைய அனுபவத்திலேருந்து நிறைய சொல்லியிருக்கீங்க சிஸ்டர். உங்களோட நீங்கள் வகுப்படுத்த பொழுது அல்லது நீங்கள் பார்த்த நிகழ்வுகளை இதை படிக்கிற பொழுது மாணவர்களுக்கும் ஒரு ஆர்வத்தோடு அவங்க படிப்பாங்க. அடுத்ததாக சிஸ்டர், இப்போ தலைப்பு எண் 3, வானில் பறக்கும் கழுகு. எஸ் ஃபாதர், இது வானில் பறக்கும் கழுகு பெற்றோர்களுக்கு இது பொருந்தும். இப்போ உள்ள பெற்றோர்கள் எப்பொழுதும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அங்கே பாருங்க இங்கே பாருங்க அப்படின்னு, அவள் நல்லா படிக்கிறான்னு. ஸோ இந்த பெற்றோர் என்ன செய்கிறாங்கனாக்க, ஒரு படித்த ஒரு பெற்றோர் தான் என்னைக்கும் திங்க் ஹை. இப்போ இந்த புத்தகத்தில் காட்டணும்ல, இந்த ஒரு ஏரோப்ளைன் மேல் நோக்கி பறக்குது. ஸோ எண்ணங்கள் என்னைக்கும் உயர்வாக இருக்கணும்னு. ஸோ அந்த பிள்ளைக்கு, இந்த பையனுக்கு அவங்க அம்மா அடிக்கடி சொல்கிறது கழுகை போல் ஹையில் பறக்கணுங்கிறாங்க. ஸோ அடிக்கடி சொல்கிறது அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல எதுக்கு அடிக்கடி சொல்கிறாங்கன்னு.
அந்த காலகட்டத்தில் தான் ஸ்கூல்லையும் ஒரு ஆவண படம் போடுறாங்க, ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். அந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீன் என்னன்னாக்க, ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைய பாரு மேலே கழுகு இருக்குது, நீ வாழ்க்கையில் சோர்ந்து போகும்போது வானை நோக்கி பார்க்கணும், நீ பார்க்கும்போது உனக்கு உற்சாகம் வரும். அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மற்ற பிள்ளைங்களுக்கு யாரும் புரியல, ஆங்கிலத்தில் இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது, ஆனால் யாருக்கும் புரியல என்ன சொல்ல வராங்கன்னு. பட் இந்த பையனுக்கு ஓகே, அம்மா சொன்னது இதுதான் போல, வானை நோக்கி பார்க்கணும், உயர்ந்த எண்ணங்கள் இருக்கணும்னு. அப்போ நம்ம திருவிழத்தில் கூட சொல்றது இல்லை, நம்ம ஜபிக்கும் போது சொல்கிறோம், விண்ணகத்தில் உள்ளது என் தந்தையே அப்படின்னு. ஸோ விண்ணகத்தில் உள்ள தந்தையை ஜெபிச்சுட்டு மண்ணகத்தில் உள்ள மனிதரை மறந்துடக்கூடாது. ஸோ அந்த கான்செப்டில் நான் எழுதின இதுதான் இது. ஓகே சார். அதோட தொடர்புடைய இன்னொரு தலைப்பு 48, வீட்டில் ஒரு நூலகம். எஸ் சிஸ்டர். இது என்னுடைய வகுப்பில் ஒரு மாணவி என்கிட்ட ஷேர் பண்ணது என்னன்னாக்க, ஒவ்வொரு பர்த்டே அது என்ன ஃபெஸ்டிவல், கிறிஸ்மஸாக இருக்கட்டும், அது தீபாவளி, எனி ஃபெஸ்டிவல் வரட்டும், அவர் ட்ரெஸ்ஸோடு சேர்ந்து ஒரு புக்கு, ஒரு ட்ரெஸ்ஸோடு சேர்ந்து ஒரு புக்கும் கிஃப்ட் கொடுப்பாராம். ஸோ ஒரு நாள் அந்த பிள்ளை வீட்டுக்கு சக மாணவிகள் போகிறாங்க. ஒரு எளிமையான குடும்பம் தான், ரொம்ப பிரம்மாண்டமான வீடெலாம் கிடையாது, சும்மா சாதா ஒரு குடும்பம். ஆனால் அவளுக்குன்னு ஒரு அலமாரா, அந்த அலமாரா திறக்கும்போது ஃபுல்லாக புக்ஸ். அவளுக்கு இப்போ 15 இயர்ஸ்னாக்க 15 புக்கு பர்த்டே கொடுத்துருது. அதையும் தாண்டி முக்கியமான ஃபெஸ்டிவலுக்கு அவங்க அப்பா கொடுத்த புத்தகம்லாம், அவங்க அம்மா கொடுத்த புத்தகம்லாம் சேர்த்து ஒரு லைப்ரரியாக வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது எல்லாம் இத்தனையும் படித்து முடிச்சிட்டியா? எஸ், நான் படித்து முடிச்சிருக்கேன். ரெண்டாவது, இவளுடைய வாழ்க்கையும் மற்ற மாணவிகளோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இவள் புக்கு படிக்கக்கூடிய மாணவி, மற்றவர்கள் வந்து பாட புத்தகத்தை மட்டும் படித்து பாட அறிவை மட்டும் வச்சுருக்காங்க. பட் இந்த ஒரு மாணவி வந்து புத்தகத்தை தாண்டி மேலே பல அறிவியல் தகவல்கள், சமூகத்தை பற்றி உள்ள அறிவு எல்லாம் தெரிஞ்சிருக்கா. எப்படின்னாக்கா அவங்க அப்பா அவங்க அம்மா வாங்கி கொடுத்த அந்த புத்தகத்தை படிக்கிறனால அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அவள் லைஃப்பும் அதேமாரி நல்ல நிலைமையில் இப்பொழுது இருந்துட்டு இருக்கு ஃபாதர். வாழ்த்துக்கள் சிஸ்டர். அதாவது ஒரு மாணவனுடைய வெற்றி என்பது, ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனுடைய வெற்றி என்பது, அவன் படிக்கின்ற மாணவன், கற்றுக் கொடுக்கின்ற பள்ளி அல்லது கல்லூரி, பெற்றோர், இந்த மூவரும் இணைந்து செயல்படுகிற பொழுது தான் நமக்கு உண்மையான வெற்றி ஏற்படும். ஒரு சில மாணவர்கள் பெற்றோர் படிப்பாங்க, அவன் படிக்க மாட்டான், டீச்சர்ஸ் படிப்பாங்க, அவன் படிக்க மாட்டான். இந்த மூவரும் இணைந்து செயல்படுகிற பொழுது நிறைய நேரத்தில் பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஒரு சிறிய தப்புனா அதை வந்து பெருசுபடுத்தி சண்டை போடுவாங்க. ஸோ இது மூவரும் இணைந்து செயல்படுகிற பொழுது வெற்றி நிச்சயங்கிறது தான். நீங்கள் பெற்றோர்களுக்கும் நீங்கள் கருத்து சொல்லியிருக்கிறீங்க, ஆசிரியர்களுக்கும் சொல்லியிருக்கிறீங்க, மாணவர்களுக்கும் நிறைய கருத்துக்களை இதில் சொல்லியிருக்கிறீங்க. அதுபோல் கல்வி என்பது ஏதோ வெற்றி பெறுவதற்கு மட்டுமல்ல, புத்தக கல்வி மட்டுமல்ல, வாழ்க்கை கல்வியும் வேண்டும். அதாவது அதிக மதிப்பெண் பெற்றால் மட்டும் பத்தாது, அது சமூகத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடிய பழக்கம் வேண்டும் என்கிற கருத்துக்களை எல்லாம் பல நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். உண்மையிலேயே இந்த நூலுக்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய கவிஞர் குமரி யாதவன் கூட இந்த கருத்தை தான் சொல்லுகிறார். இது வந்து ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் ஒவ்வொருவருமே வாசித்து அறிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய நிறைய கருத்துகள் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நூலானது அனைத்து மாணவர்களால் வாசிக்கப்பட வேண்டிய நூல். நிறைய மாணவர்களுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எண்ணுவது உயர்வு என்கிற இந்த ஒரு அருமையான ஒரு மோட்டிவேஷனல் கருத்துக்களை உள்ளடக்கிய, ஊக்கப்படுத்தக்கூடிய கருத்தில் உள்ளடக்கிய இந்த நூலை நீங்கள் வாசித்து பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்ன நேயர்களே, இந்த புத்தகம் தேவைப்படுவோர் அருட்சகோதரி நேரடியாக தொடர்பு கொண்டோ அல்லது சதங்கை வழியாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்களும் இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் படைத்திருக்கிற புதிய புத்தகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. நன்றி.